இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் யாரை நீங்க நம்புனீங்க தெரியுமா? மாத்தி 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 பேசுவாங்க. திரும்ப திரும்ப பாருங்க, இதுக்கு ஒரு சாட்சி அல்ல, பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு அம்மா வந்து எனக்கு அப்ராட்ல இருந்து ஒரு டே எப்பவும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமாவது அவங்க கூப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு அந்த அவருடைய பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் வந்து கட்டினா அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் நீ கட்டலை அப்படின்னு கேட்டால் எனக்கு படிக்கணும்னு, ஏன் நீ கட்டலைன்னா எனக்கு வேலை செய்யணும்னு, ஏன் நீ கட்டலைன்னா எனக்கு அந்த ஊருக்கு வர முடியாதுன்னு. இப்படியே கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பொண்ணு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கல. சரி, அந்த பையனோட கொஞ்சம் பேசலான்னா அதுவும் ஒத்துக்கல. ஆனா என்ன சொல்லுது, நான் யாரை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் பேசுறாங்க. அவங்கள என்னால் மனசு முறிச்சு சொல்லவும் முடியல, டக்குன்னு இந்த வார்த்தை சொல்லவும் முடியல. நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு உண்மையாய் நேசிக்கிற ஒரு பொண்ணா இருந்தா, ஒரு பையனா இருந்தா, கல்யாணம் பண்றதற்கு சகல வாய்ப்புகளும் வந்து விட்டா அவங்க கண்டிப்பா நாட்களை தள்ளி, சொல்லுங்க, ஒரு நாட்களை ஒரு பர்சன் தள்ளி போடுறாருனாலே, வார்த்தையை மாத்துறாருனாலே, நான் சொல்றேன் அந்த நபருக்கு அதுல ஈடுபாடு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆனா கடைசியில் நம்பி 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 ஏமாறுறது யாரு அப்படின்னா, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஏமாந்து போறாங்க. நீங்களும் ஒன்றுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. வார்த்தையில பதறுகிறவனை நான் என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. மாத்தி மாத்தி பேசுறவங்கள நான் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. மாத்தி 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 பேசுறேன். இதோ அடுத்த வாரத்தில் செய்யறேன், இதோ அடுத்த நாள்ல செய்யறேன். ஓ, திங்கக்கிழமை வந்துச்சா வெள்ளிக்கிழமை செய்யறேன், வெள்ளிக்கிழமை வந்துச்சா அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யறேன், செவ்வாய்க்கிழமை வந்துருச்சா நான் சொல்றேன் சாமானியத்துக்கு செய்ய மாட்டேன். அது நடக்குமா? கேட்கல. என்ன புரியுதா இந்த வார்த்தை? நான் எப்படியாவது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்து உங்களை தெளிவுபடுத்தணுன்றதுல ரொம்ப விருப்பமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த செய்திக்காக ஒரு நாள் அல்ல, நிஜமா கர்த்தருடைய பிள்ளைகளை பல மாதங்களாக இந்த செய்தியை என்னுடைய இருதயத்துக்குள்ள போட்டு நான் வந்து கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நான் கொடுத்தே ஆகணும். ஆண்டவரே, எப்படியாவது ஜனங்கள் இந்த மனுஷர்கள் மேல மனுஷனை குறிச்ச ஒரு அறிவு என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், மனுஷனை குறிச்ச அறிவு மட்டும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நீ தாங்க கிங். நான் சொல்றேன், நீ எங்க போனாலும் பொழைச்சிருவேன். கர்த்தர் எங்க போனாலும் உன்னை பொழைக்க வைப்பார். இங்க இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரே ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு மனுஷன் யாருன்ற அறிவை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அவன் எங்க போனாலும் அழகா தப்பிச்சு வந்துடுவான். எங்க போனாலும் தப்பிச்சு வந்துடுவான். எங்கேயும் அவன் ஜெயிச்சிருவான். அவ்வளவு சீக்கிரமா அவனை யாராலும் ஏமாத்தவே முடியாது.